ரெண்டு எடுத்துட்டியா? கட் பண்ணிட்டு ரெண்டும் வாஷ் பண்ணியா? போகல ஆன் பண்ணிட்டு ரெடி அது காணும். ஆனால் கம்மி தான் விட்டுட்டு எந்த ஊருங்கண்ணா? பல்லவராயன் பாளையம். இல்லை எந்த மாவட்டம்? இது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். இந்த இடத்துக்கு பேருங்க? இது பெருமாந்தோட்டம். இல்லை இங்கே பொங்கலூர் உகாயனூர் கிராமம். பொங்கலூர் பல்லடத்துக்கு பக்கத்தில் பொங்கலூர் சேர்ந்து உகாயனூர் கிராமம். உகாயனூர் கிராமம். ஆமாம். உங்கள் பேருங்கண்ணா? குமாரசாமி. இந்த இடத்துக்கு பேர்? தோட்டத்து பேர் பெருமாந்தோட்டம். சரி, எத்தனை ஏக்கரை காடு இருக்குதுங்க? 4 ஏக்கரா இருக்குது. 4 ஏக்கரா இருக்குது. இப்போ 4 ஏக்கரா இந்த போர்லாம் போப்பா இவர் தானே? 4 ஏக்கரா போரில் விடும். இல்லை இந்த ஒரு போர் தானே, வேறு போர் இருக்குதா? இல்லை இந்த ஒரு போர் வேறு போருக்கு போர்லேருந்து ஒன்று தான் கம்ப்ரஸர் போட்டதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் ஓடுது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தீங்க? இதுக்கு முதல்ல சும்மா தான் கிடக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ சம்மர்சிபிள் இது போட்டிருந்தீங்களா? இதுக்கு முதல்ல இது போட்டது மோட்டர் போட்டது. சம்மர்சிபிள் மோட்டர் போட்டிருந்தீங்க. அது என்ன பிரச்சனை வந்துச்சு? அது பிரச்சனை என்னங்கிறது தண்ணி சரியாக வரல அப்படின்ட்டு கழட்டி வச்சிட்டா. இப்போ ஒயர் கேபிள் அங்கேருந்து வந்துச்சா? அங்கேருந்து கேபிள் வந்துச்சு. இப்போ இப்போயே அதே கழட்டி தண்ணி சரியாக வரலாம் கழட்டிட்டீங்களா? தண்ணி சரியாக விட ரெண்டாவது கொஞ்சங்கெல்லாம் கொஞ்சம் வேறு வெட்டிட்டு போயிடுவாங்க. கேபிள் வெட்டி போயிடுவாங்க. அதனால வேண்டாம் மோட்டர்னு கழட்டி வச்சுட்டேன். சரி. இப்போ இது ஒரு பெரிய உங்களுக்கு இது ஒரு புது தகவல். இப்போ இது பிரச்சனை இல்லை. இது யாரும் வெட்ட முடியாது. ரோட்டில் ஒவ்வொரு சார் வெட்டிட்டு போகிறதுக்கு நாளைக்கு காலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன். கேபிள் எப்படி பண்ண முடியாது. அது நீங்கள் 180 ரூபாய்க்கு விற்கிதுண்ணா கேபிள். இந்த 4 ஸ்கொயர் mm நீங்கள் ஒரு மீட்ரு 170 to 180 ரூபா விற்கிது. எத்தனை அடி தூரம் வருங்க சர்வீஸுக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு 800 அடி வருதுன்னு நினைக்கிறேன். 800 அடி அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் வந்துடுமே கேபிள் மட்டும். அப்போ ஈஸியாக அம்மாவில் வருவானுக்கா வெட்டிட்டு போகிறக்கு. நீ 1 லட்சம் ரூபா கிடைக்குன்னா கேபிள் நைட்டு பாரு எல்லாமே 4 பக்கம் ஓப்பனில் தான் கிடக்குது. வந்தால் ராத்திரி வெட்டிட்டு போயிடலாம். அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவேன். நான் காவலாக இருக்க முடியும். அப்படி காவல் ஒரு ஆள் தான் காவல் பண்ண முடியாது. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்குன்னா 4 பேர் வந்தாலும் ஆட்டோமேட்டிக் அங்கே ஒரு கட்டிங் இங்கே ஒரு கட்டிங் போட்டு அவனுக்கு போய் 1000 ரூபாய்க்கு விற்று அவனுக்கு மிச்சம். ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு கேபிள்ண்ணா 1000 ரூபாய்னா 1 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு மிச்சம். அது கொண்டு போகிறது அவனுக்கு மிச்சம். அந்த கணக்கு போட்டு வர நைட்டு பாதி வேலைக்கு விற்றா கூட 50,000 ரூபாய்க்கு விற்கலாமே. 50,000 ரூபாய் சர்வீஸாரும் பாதி வேலைக்கு விற்கலாமே. விற்கலாம். சரிண்ணா. இப்போ போர் ஆழம் எவ்வளோங்க? ஆழம் 1200. 1200 அடி. எவ்வளோ பைப் இறக்கிருக்கீங்க? 1100 இறக்கிருக்கு. 1100 அடி. 1110 பாய்ச்சி இறக்கிருக்கு. 110 அடி போகிறோம். இப்போ நம்ம புது தகவல் இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு பெரும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஒரு 700 800 தான் நம்ம டபுள் பம்ப் இறக்கிருக்கிறோம். இது உங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் வந்த காரணமே பார்த்தீங்கன்னா சொல்லியாரே எடுத்து வந்தேன். 1200 அடி குழி இருக்குது. நமக்கு ஏற்கனவே ஒரு கம்ப்ரஸர் இருந்தது. அந்த கம்ப்ரஸர் வந்து இழுக்கல. 600 அடிக்கு இழுத்து. அது நான் நார்மல் கம்ப்ரஸர். அதை அப்புறம் கேட்டேன். அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ரஸர் வாங்கி மாட்டு இந்த ஃபுட்பால் போடுங்க நல்லா இருக்குனாங்க. மாட்டி விட்டுருங்க அப்படின்னு. மாட்டி விட்டுறதுலேருந்து பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்குது. 1600 அடி போர் 1110 அடிக்கு இறக்கிருக்கிறீங்க. 2 ஒரிஞ்சு பைப்பு. 2 ஒரிஞ்சு பைப்பு. 7 HP 5 HP மோட்ரு. 5 7 மோட்டரா? 5 மோட்ரு கம்ப்ரஸர் 7. 5 மோட்ரு 7 ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரு. 2 டபுள் பம்பிங் செல்கானோட டபுள் பம்பிங் போட்டு 2 ஒரிஞ்சு பைப் போட்டு 1110 அடிக்கு இறக்கிருக்கிறீங்க. இப்போ இந்த தகவலுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டலாம் ஒரு 700 800 அவ்வளோதான். இப்போ இவ்வளோ 1000க்கு மேலே 1100க்கு மேலே நாங்கள் எங்கேயுமே
இறக்கல ஓட்டுறது பரவாயில்ல பரவாயில்ல ஓடிட்டு இருக்குது. பிரச்சனை எந்த பிரச்சனை சொன்னார் ஒரு 1.5 தண்ணி வருனாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்குது. ஆ. ப்ராப்ளம்னா அப்புறம் போய் சொல்ல வேண்டிய கம்மி எனக்கு கம்மியா இருக்கு என்ன வந்து பாருங்கன்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு கம்மி இது ஒண்ணு சொல்ல பைப் வெட்டுறக்க ஓசை இது ஒயர் வெட்டிட்டு போறதுக்கு எதுவுமே தான் பைப் வெட்டிட்டு போறான் காலை மாட்டி விட்டுருல. அந்த இடத்துக்கு அதை வெட்டி போய் நீ சொல்லுவோம் ஒயரா சுத்திட்டு போல இதுன்னு பைப் தகுதிட்டு போக முடியாது. அதனால தான் மோட்டர் போடுறதில்ல. இப்போ நீங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சுமாரா புதுசா போட்டா நீ என்ன செலவு பண்ணணும்? அது கம்ப்ரஸருக்குள்ள மோட்டர் போட்டு 4 ரூபா வரும். 4 லட்சம் ரூபா வரும். இதே ஏர் கம்ப்ரஸர் 4 லட்சம் ரூபா. கேபிள் பைப்பு கம்ப்ளீட் ஸ்டார்ட் ஸ்விட்ச்ல இருந்து கம்ப்ளீட் போட்டா போட்டுக்கோ 4 ரூபா வரும். 4 லட்சம் ரூபா வரும். இப்போ கம்ப்ரஸர் போட உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? கம்ப்ரஸரு நான் தனியாக கம்ப்ரஸர் பில் கொடுத்தேன் நான் பார்க்கல. நான் சொட்டு நீருக்கெல்லாம் போடுறது 1.80 கொடுத்தேன். சொட்டு நீர் பைப் கீப் எல்லாம் போட்டு விட்டாங்க. அது போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு ரூபாய்க்குள்ள 85 சொன்ன ஞாபகம். நான் கவனிக்கல. மொத்தமா பில்லு வந்து போட்டீங்க. பார்க்கல. ஏன்னா சந்தாயம் வந்து நான் பார்க்கல படிச்சு. புரியுது. அவரு அப்புறம் பாட்டிகள் பெரும்பாலும் பாத்தீங்க. ஆமா பெரும்பாலும் 4 லட்சம் ரூபா. நான் சப்மர்ஸ் போட்டு தான் 4 லட்சம் ரூபா இருக்கும். 85 ரூபா வரும்னு சொன்னாரு. அதான் நீங்க அதிகபட்சம் 1 ரூபாய் வச்சுக்கீங்களேன். அப்போ அப்படின்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சமாக இருக்குது. 3 லட்ச ரூபா மிச்சமாகும் இல்லாமல் சேஃப்டி நாம விட்டு போட்டு போயிடலாம் வீட்டுக்கு திருப்பூர் இருக்கிற கூடி. அது கரண்ட் இருந்தால் ஓடுது இல்லைன்னா போகுது. அவ்வளோதான் போகுது. தண்ணி இருந்தால் வரும், தண்ணி இல்லாட்டி சும்மா காற்று வந்துட்டு போகுது. மோட்டர் தான் போயிரு ஒன்று. அதுதான் இதுதான் விவசாயிகளுக்கு பெருசாக தெரியுது இல்லைங்கண்ணா. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். பெருமை இந்தியா ஃபுல்லாக விவசாயம் தாராளமாக போடலாம். இந்த கம்பஸ்டர் நல்லா உறுதியாக நான் டெஃபினட்டாக ஓட்டி கிட்டத்தட்ட 6 மாதம் ஓடுறதா சொல்கிறேன் நான். அதான் எனக்கு கிட்டத்தட்ட 4 ஏக்கராவில் கிட்டத்தட்ட எல்லாமே பாயுது. தென்னம்புள்ள 200 புள்ள சிறுநீர் வரும், தக்காளி பூரா பாயுது. அப்புறம் நான் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. புரியுது. விவசாயிகளை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம், இது வரைக்கும் நாங்கள் 800-900 அடி தான் போட்டோம். 1000 அடியும் நாங்கள் டச் பண்ணவே இல்லை. பட் நீங்கள் 1000க்கு மேலே போய் 1100க்கு போயிட்டீங்க. அதனால தான் நான் அவர்கிட்ட பர்டிகுலராக எங்கள் டீலர் அவர் சிவன் பைப்பிட்ட கேட்டு எங்களை அந்த கஸ்டமர் யார் எங்கே இருக்கிறாங்க எங்கள் சொன்னார். இந்த மாதிரி தண்ணி வந்து வீடியோ எடுத்து காமிச்சாரு. நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் 2 மாதமாக இன்றைக்கி நாளைக்குன்னு இழுதிட்டு இருந்து இன்றைக்கி நாங்கள் பல்லடம் போனோம். சரி இந்த வெளில பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்பர் கேட்டு உடனே வந்துட்டோம். சரிண்ணா, ரொம்ப நல்ல தகவல். ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 அடி போனால் சப்மர்சிபிள் போடணும், கம்ப்ரஸர் தூக்காது. அது வந்து அப்படி ஒரு பேர் உண்டாக்கிட்டேன். கம்ப்ரஸர் தண்ணி வந்து தள்ளி விடுறதான, அவ்வளோதான். மோட்டர் தண்ணி இழுக்கு அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு நம்பிக்கை அப்படித்தான் இருக்கு. போட்டதுக்கு அப்புறம் தெரியுது மோட்டருக்கு கம்ப்ரஸர் பரவாயில்லை. இல்லை எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் இது வரைக்கும் சொன்னேன், இது சும்மா வியாபாரத்துக்காக இப்போ இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லிட்டு தெரியுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லி தெரியுறாங்க. கம்ப்ரஸர் எல்லாம் தூக்காது. அது நீங்கள் இது வரைக்கும் சிங்கிள் பைப் தான் போடுறாங்க. நம்மளுக்கு வந்து டபுள் பைப் 1100 அடியில், அது 5 HP மோட்டரில். சப்மர்சிபிள் வந்து 7 தானே போட்டாங்க. சுத்தமே 7 தான் போட்டாங்க. 5 போட முடியாது. சப்மர்சிபிள் வந்து 7 தான் போட முடியும், 5 போட முடியாது. பட் நம்ம கம்ப்ரஸர்ல 5 HP மோட்டர்ல 7 ஹை பிரஷர் போட்டு 1110 அடி, அதுக்கு டபுள் பம்ப்ல தண்ணி வருது. பிரச்சனை இல்லை. 5 மாசம் ஆகி போச்சு. பிரச்சனை இல்லை, கவனிக்கிறது இல்லை. அதான் நீங்க மோட்டரை போட்டு இங்க இருக்கிறது 800 அடிக்கு அந்த பக்கம் இருக்குது. டேங்க் வச்சு கொண்டு போய் நீங்க 800 அடியிலிருந்து நீ பைப்பு அந்த தொட்டிக்கு போகுது. அங்க போய் அந்த தொட்டியில் விழுந்து கிணறு இல்லைங்க. கிணறும் இருக்குது, தண்ணி இருக்குது. ஓட்டு வச்சுக்கலாம் இருக்கட்டு ஆகுமா அப்படின்ட்டு. அதனால தொட்டி நாங்க மோட்டரை போட்டுட்டு கோத்துக்குவோம். அது வாட்டுக்கு தண்ணி அங்கே வந்துருக்கு. அவரே ஐடியா கொடுத்தா கொஞ்சம் ஹைட் பண்ணி வைங்க அப்படிங்கிறது. இல்லை நாங்கள் இதுதான் சொல்கிறோம், தண்ணி அப்படியே கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு டேங்க் வச்சு தான் கொண்டு போகணும்னு சொல்கிறோம். அதே அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறார். ஆமாம், ஏன்னா இங்கிருந்து பிரஷர் திரும்பியுமே 800 அடிக்கு பிரஷர் தள்ள முடியாது. தண்ணி குறைஞ்சி போயிடும். சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு மோட்டர் தள்ளுன்னா அதுக்கு எச்சா லோடு கொடுத்து அப்போ அது வேலைக்கு கண்டிப்பாக 1000 1100 அடி கரெக்டாக அது டேங்கு. நாம தண்ணி அங்கே அது மாதிரி உழுது கேள போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. சரிண்ணா, ரொம்ப நன்றி, நல்ல தகவல். ஒரு தடவை உங்கள் பேரையும் அட்ரஸையும் சொல்லிடுங்க. யாராவது பக்கத்தில் பார்க்கணுன்னா கூட நம்ம பார்க்கணும். எஸ் குமாரசாமி. நான் திருப்பூர் அட்ரஸ் தான் கொடுக்க முடியும். சரி, ஏதோ இதில் இந்த பூமி இந்த சொன்னீங்களா மோட்சம், அதே அட்ரஸ் சொல்லிடுங்க. பொங்கலூர் நியர் உகாயனூர் கிராமம். உகாயனூர் கிராமம், பல்லவராயன் பாளையம், பெருமா தோட்டம். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.